வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பழைய சோற்றை காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளும் போதும் நீராகாரமும் சேர்த்து சாப்பிடும் போதும் நம்மளுடைய உடல் எந்த அளவுக்கு நிறைய மருத்துவன்மைகளை பெறுது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். நொதிக்க வைக்கப்பட்ட பழைய சாதமும் அதன் நீரும் நம்முடைய தலைமுடி மற்றும் சரும ஆரோக்கியத்தையும் அழகையும் மேம்படுத்தும் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அது நம்மளுடைய உடலுக்கும் ஆரோக்கியம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுமா? இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பழைய சோறு சாப்பிட்டா உடல் சோம்பேறித்தனமாகும், எடை கூடும் அப்படின்னு நிறைய கட்டுக்கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க மக்களே. உண்மையில் பழைய சோறும் புளிச்ச தண்ணீருமே நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். அந்த நன்மைகள்லாம் என்னென்ன, அந்த நன்மைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பழைய சாதம். பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் பி வயிற்றில் உண்டாகக்கூடிய புண்களை சரி பண்ணி அல்சரை குணப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். அல்சர் வராமல் தடுக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த பழைய சாதம், அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய சாதத்தை நொதிக்க வைக்கும் போது அது பழைய சாதமாக மாறும்போது அதில் ஏராளமான நுண்ணுயிர்களும் நுண்ணூட்ட சத்துக்களும் உற்பத்தி ஆகும். ஸோ நல்ல பாக்டீரியாக்கெல்லாம் உற்பத்தி ஆகும். இது நம்முடைய உடலில் pH அளவை மேம்படுத்துவதோடு குடல்லையும் நல்ல பாக்டீரியாக்களுடைய உற்பத்தியை ஊக்குவிக்கிறதால செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு எதுவுமே இருக்காது. நம்ம உணவு சாப்பிடுவோம், அந்த உணவுகள் எளிமையாகவே செரிமானம் ஆகப்படும். அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் கழிவுகள், அந்த கிருமிகள், அது எல்லாமே நம்மளுடைய உடல்ல இருந்து வெளியேறிடும். ஸோ குடல் இயக்கம் இதன் மூலமாக சிறப்பாக இருக்கும். ஆகையால் நம்ம பழைய சாதத்தை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது செரிமானம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும், குடல் இயக்கமெல்லாம் நன்றாக இருக்கும், எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. மலச்சிக்கலை தீர்க்கும் பழைய சாதம் நம்முடைய வயிற்றில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பாக்டீரியாக்களை ஜீரண சக்தியை மேம்படுத்த செய்வதோடு ஆரோக்கியமான குடல் இயக்கத்திற்கும் பழைய சோறு உதவிகரமாக இருக்கும். பழைய சாதம் மிகச்சிறந்த மலம் விலக்கியாக செயல்படுவது. நம்மளுடைய மெட்டபாலிசம் இருக்குங்களே, அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகப்படுத்தி குடல் இயக்கங்களை சீராக வைக்கிறதால சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், அஜீரண கோளாறுகள், வயிற்று பிரச்சனை, வாயு கோளாறு, வயிற்று வலி, வயிற்று பொறுமல், வயிற்றுப்போக்கு என எந்த பிரச்சனைகளையும் வராமல் தடுக்கிறதுக்கு நமக்கு பழைய சாதம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ மலச்சிக்கல் அது நமக்கு சரி பண்ணிடும். தலைமுடி மற்றும் சரும ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது பழைய சாதம். நொதிக்க வைக்கப்பட்ட சாதம் மற்றும் அதனுடைய வடிகட்டிய நீர் தலைமுடிக்கும் சருமத்துக்கும் போதிய ஊட்டச்சத்து கொடுக்கிறதோடு சருமத்தை வயதான தோட்டத்திலிருந்து மாற்றி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உதவி செய்யுது. கோலோஜன் உற்பத்தியை நம்மளுடைய சருமத்தில் இந்த பழைய சாதம் அதிகரிக்க செஞ்சு சருமத்தில் நெகிழ்வு தன்மையை கொடுக்குது. அதே போல பழைய சாதத்திலிருந்து வடிகட்டிய நீர் தலைமுடிக்கு இயற்கையான கண்டிஷனராக செயல்படுது. தலைக்கு ஷாம்பு பயன்படுத்தி தலையை அலசினதுக்கு அப்புறம் இந்த நொதிக்க வைத்த தண்ணீரை நம்ம ஊற்றி தலையை அலசணும் அப்படின்னா தலைமுடி உறுதியாகவும் பளபளப்பாகவும் மாறும். ஸோ பழைய சாதத்தில் இருக்கக்கூடிய விட்டமின், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தலைமுடியினுடைய வளர்ச்சியை தூண்டுவதற்கு நமக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அதனால் தலைமுடி அடர்த்தியாக கருகருவென்று வளர ஆரம்பிக்கும். உள்ளிருந்து தலைமுடி அதோடைய வேர்க்கால்கள் வரைக்குமே ஸ்ட்ராங்காக ஆகிடும். சருமம் சார்ந்த பிரச்சனைகளான முகப்பொரு தோன்றுவது, கரும்புள்ளிகள் தோன்றுவது, கண் கருவளையங்கள் ஏற்படுவது, இது எதுவுமே இருக்காது. முகத்தில் இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ், அந்த அழுக்குகள், கிருமிகள், இது எல்லாமே வெளியேற்றப்பட்டு சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ், மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ சருமமும் தலைமுடி ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம பழைய சாதத்தை எடுத்துக்கலாம். ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது இந்த பழைய சாதமும் நீராகாரமும். அதாவது பழைய சாதம் மற்றும் அதை ஊற வைத்த நீராகாரத்தில் அந்த புளிச்ச தண்ணீரில் வழக்கமாக நாம் எடுத்துக்கொள்ளும் போது அரிசி உணவுகளை விட அதிகப்படியான ஊட்டச்சத்துக்களை அதனால் நம்ம பெற முடியும். சாதம் ஊற வைத்த தண்ணீர் சாதாரண தண்ணீரை காட்டிலுமே ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது. நல்ல நல்ல பாக்டீரியாக்கள் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ வேக வைத்த சாதத்தை குறைந்தது 12 மணி நேரம் நொதிக்க வைக்கும் போது வழக்கமாக சாதத்தில் கிடைக்கக்கூடிய இரும்பு சத்துடைய அளவை விட 21 மடங்கு இரும்பு சத்து அதிகமாக கிடைக்கிறதாக ஆய்வுகளை குறிப்பிடுறாங்க. பொதுவாக 100 கிராம் அரிசி சாதத்திலிருந்து 3.4 மில்லிகிராம் அளவுக்கு இரும்பு சத்து நம்மளால் பெற முடியும். இதுவே 12 மணி நேரம் நொதிக்க வைக்கப்பட்ட சாதத்தில் அந்த இரும்பு சத்தினுடைய அளவு 73.91 மில்லிகிராம் அளவுக்கு கிட்டத்தட்ட 203% அதிகரிக்கிறதாக இருக்கும். இப்போ பல நோய்களை தீர்க்கக்கூடியது இந்த பழைய சாதம். நொதிக்க வைக்கப்பட்ட பழைய சாதத்தில் அதிகப்படியான அளவு விட்டமின் டி உருவாகும். இது அதிகப்படியான உடல் சோர்வை தீர்க்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதோடு வயிற்றில் அமிலத்தன்மையும் வாயும் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்ளும் போது உடலை எப்போதுமே குளிர்ச்சியாக வைக்கும். ஸோ இந்த கோடை காலத்தில் நம்ம பழைய சாதம் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுடைய உடல் வறட்சியாகாமல் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக நீரேற்றத்தோடு இருக்கிறதுக்கெல்லாம் நமக்கு பழைய சாதம் ஹெல்ப் பண்ணும். ஸோ கோடைக்கால பிரச்சனைகள் எதுவுமே நம்ம தாக்காது. அந்தளவுக்கு நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பழைய சாதம் நமக்கு ஹெல்ப் பண்ணும்.
ஏற்படும். பழைய சாதமும் அதில் நொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீரும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிக அளவிலான பொட்டாசியம் சத்துக்களை கொண்டிருக்கு. இது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். நொதிக்க வைக்கப்பட்ட பழைய சாதத்திலிருந்து நாம் அதிகப்படியான செலினியம் மற்றும் மெக்னீசியத்தை பெற முடியும். இது இரண்டுமே நம்முடைய எலும்புகள் உறுதியாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகள் பலமாக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என எந்த பிரச்சனையுமே நமக்கு எலும்புகளில் வந்து இருக்காது. ஸ்ட்ராங்கான நம்மளுடைய எலும்பு அமைப்பு இருக்கும். உடலும் வலிமையாக இருக்கும். உடலுக்கு வந்து குளிர்ச்சியை தருவதோடு பழைய சாதம் வயிற்றை வந்து லேசாக வைக்கிறதுக்கு போல உணர வைக்கும். இதனால் உடல் நாள் முழுவதுமாகவே சுறுசுறுப்பாக இருக்கும். ஸோ வெள்ளை அரிசியில் மட்டும் கிடையாது, சிவப்பு அரிசி மற்றும் ப்ரௌன் ரைஸிலும் நம்ம வந்து பழைய சாதம் செய்ய முடியும். இதிலிருந்து இன்னும் கூடுதலான ஊட்டச்சத்துக்களை நம்மளால் பெற முடியும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பழைய சாதத்தை செய்கிறதுக்கு சரியான முறையில் எப்படி செய்கிறதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக எப்படி நம்ம அளந்து கரெக்டாக பார்த்து சமைச்சாலுமே கொஞ்சமாவது நம்ம சாப்பிடக்கூடிய அந்த சாதம் வந்து மீந்து போயிடும். அல்லது பழைய சாதத்துக்காகவே சில பேரெல்லாம் கொஞ்சமாக இன்னும் முன்னாடியே சேர்த்து வந்து வடிக்கிறது. வடித்த சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மண் சட்டியில் அல்லது பாத்திரத்தில் வந்து போட்டுட்டு மீண்டும் நிறைய தண்ணீரும் அதில் ஊற்றினும் ஒரு அரை ஸ்பூன் உப்பும் சேர்த்து கலந்து நம்ம மூடி வச்சிடணும். ஸோ இன்றைக்கி மதியம் வைத்த அந்த சாதமாக இருந்துச்சு அப்படின்னா மாலையில் தண்ணீர் ஊற்றி வைக்கலாம். மண் சட்டியில் வைக்கிறது இன்னும் நல்லது. நல்ல நல்ல பாக்டீரியாக்கள் இன்னும் அதிகமாகவே நொதிக்கப்படும். ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக அதில் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இரவு முழுவதுமாகவே சாதம் வந்து அந்த நீரில் நொதிக்க ஆரம்பிக்கும். காலையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பழைய சோறு நம்முடைய காலை உணவுக்கு தயாராக இருக்கும். பழைய சோறுக்கு தொட்டுக்கொள்வதற்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் நம்ம பயன்படுத்திக்கலாம். நல்லா தண்ணீரில் ஊறி இருக்கக்கூடிய சாதத்தை கைகளால் பிசைஞ்சு தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைத்து குடிக்கவும் செய்யலாம். சிலர் வந்து அந்த நீரை தனியாக வடித்து நீராகாரமாகவும் எடுப்பாங்க. அந்த சாதத்தில் தயிர் அல்லது மோர் சேர்த்தும் சாப்பிட்டு கொள்ளலாம். ஒரு முறை சாப்பிட்டு பழகணும் அப்படின்னா அதோடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ காலை உணவாக அடிக்கடி நம்ம அதை எடுத்துக்க ஆரம்பிப்போம். அதில் நிறைய நன்மைகளும் இருக்குது. அதனால் அதில் எடுத்துக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. நிறைய மருத்துவமைகளை பெற்று நம்ம நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பு வந்து பெறுவோம். ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் வந்து எவ்வளவு வசதியானவர்களாக இருந்தாலும் சரி, வயல்களில் வந்து வேலை பார்க்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தினசரி காலை நேர உணவாக பழைய சோறும் அதில் ஊற்றிய வந்து புளிச்ச தண்ணீரும் தான் இருக்கும். அதனால தான் அவங்க வந்து நீண்ட நாட்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க, நீண்ட நாட்கள் ஆயுளோட வாழ்ந்திருக்காங்க. இட்லி தோசை அப்படின்னு நம்ம மாறினதுக்கப்புறம் கூட பழைய சோறை ஏழைகளினுடைய உணவு அப்படின்னு சொல்லி அதை நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் சமீபத்திய அமெரிக்க ஆய்வுகள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலகிலேயே மிக ஆரோக்கியமான காலை உணவாக பழைய சோறு தான் இருக்குது அப்படின்றத சமீபத்தில் தெரிவிச்சிருக்காங்க. இப்போது அதே அந்த பழைய சோறு தான் விலை அதிகமாக வச்சு 5 ஸ்டார் ஹோட்டலில் நிறைய வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங்கில் வந்து அதை இன்னும் அதிகமான விலைகளில் கூடுதல் விலைகளை வித்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் மண் பாத்திரங்களை வச்சு அதை வந்து பரிமாறுவாங்க. ஸோ மண் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பழைய சாதம் இன்னமும் நல்லது. பழைய சோறிலும் புளிச்ச தண்ணீரிலும் நிறைய மருத்துவமைகள் இருக்குன்றதை கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் பழைய சோறோ அல்லது நீராகாரமோ நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நம்ம எந்த உணவை வேணால் சமைச்சிடலாம். ஆனால் பழைய சோறு மட்டும் உருவாகிறதுக்கு பல மணி நேரங்கள் ஆகும். நம்ம சாதத்தை வந்து உப்பு கலந்து மூடி வச்சு அந்த வீணாக போன சாதத்தை வந்து மூடி வச்சுட்டு நம்ம தூங்க போயிட்டோம் அப்படின்னா மறுநாள் அது நமக்கு பழைய சாதமாக ரெடி ஆகிடும். அந்த பழைய சாதம் நமக்கு நிறைய நோய்களை வந்து குணப்படுத்தி மீண்டும் பல நோய்களை வந்து வராமல் தடுக்கும். ஸோ எந்த நோயுமே நம்ம அட்டாக் ஆகாமல் நலமோடு இருக்கிறதுக்கு தொடர்ந்து பழைய சாதத்தை சாப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.